வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிபிஎல்ல 27வது மேட்சான அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் பெர்த்துக்குமான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைன் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இது வரைக்கும் குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டியோ ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா நண்பர்களுக்குமே. கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, டீம் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் கிரியேட் பண்ணி நீங்க வந்து ஈஸியாவே வின் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அடிலேட் ஓவல் ஸ்டேடியம் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கு. ஸோ அடிலேட் கிரவுண்ட்ல தான் நடக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப ஃபேவரட்டான கிரவுண்டு. குறையாம பாத்தீங்கன்னா ஈஸியாவே, அதாவது பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா 200ங்கிற ரன்னுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான ரன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் பவுண்டரிஸ் தான். பிச்சோட பவுண்டரி லைன் வந்து ரொம்ப பெருசு கிடையாது, சின்னது அப்படிங்கிறதுனாலையும் பேட்ஸ்மேனுக்கு வந்து அது சாதகமா போகுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இந்த பிச்சில் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. பட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கான கிரவுண்ட் தான் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 மேட்ச் ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த பிபிஎல் சீசன்ல 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சிட்னி தண்டரும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அடிலேட்டும் ஆடி இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து ஸ்கோர் வந்து 200+ போயிருக்கு. இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா அடிலேட்டுக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கான மேட்ச்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர் வந்து 200+ வந்து ஈஸியாவே போயிருக்கு. அண்ட் 2 மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. டார்கெட் 200 ரன் 201 ரன் அடிச்சாலும் அதை ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்துல ஸ்டார்ஸ் வந்து அடிலேட் வந்து வின் பண்ணிட்டாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா 206 ரன் டார்கெட் வச்சாலும் அதை ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் வந்து ஈஸியா வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும், 7 விக்கெட் வித்தியாசத்துல. அண்ட் ஃபாஸ்ட் போலர் 7 விக்கெட்டும், உங்க ஸ்பின்னர் 4 எடுத்திருக்காங்க. இங்க ஃபாஸ்ட் 2 ஸ்பின்னர்ஸ் வந்து 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் ரீசெண்டா நடந்த மேட்ச். ஓவராலா ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2மே பேட்டிங் செகண்ட் தான். 4மே பாத்தீங்கன்னா 190+ ஸ்கோர் தான். ஹை ஸ்கோர் 211, லோ ஸ்கோரே பாத்தீங்கன்னா 200 தான். ஸோ இந்த மேட்சும் இதே மாதிரி தான் நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. மேபி ஒருவேளை ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து டைரக்டா வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிலேட். ஸோ அடிலேட் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போதைக்கு உள்ள பாசிபிள் 11. ஏதாச்சும் மேபி ஸ்குவாட்ல ஏதாச்சும், ஏன்னா இஷ்டத்துக்கு ஸ்குவாடை வந்து ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு ஸ்குவாட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. லாஸ்ட் சீசன்லாம் இப்படி கிடையாது. பட் இந்த சீசன் வந்து ஒரு மேட்சுக்கும் 3 பிளேயர் 4 பிளேயர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸ்குவாட்ல. ஸோ கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ ஷார்ட்டும் டி ஷார்ட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஸோ எம் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும், எம் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே பெஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணாரு. அண்ட் இந்த மேட்ச் எல்லாம் 56. லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் இல்ல, பிளஸ் 74 ரன் ஸ்கோர் பண்ணாரு. ஒரு பெஸ்ட் பிளேயர் அடிலேட்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஷார்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்கிற அன்னைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவார். ஒரு 66, ஒரு 54, ஒரு 25 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுவார். பட் எதிர்பாராத விதமா தப்புன்னு கூட அவர் அவுட் ஆகி போயிருவாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா எல்லா மேட்சுமே அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான ரன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அடிச்ச அன்னைக்கு பயங்கரமா கிளிக் ஆச்சுன்னா நல்லா ஒர்க் ஆகிடும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அதுக்கு அடுத்து கிறிஸ்லின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டர், பயங்கரமா அதிரடி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவர் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான சூப்பரான ஸ்கோர் வந்து ஆடி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஸோ வந்து இந்த சீசன்ல ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்து கிறிஸ்லின் வந்து ஆடிட்டு இருக்காரு. அடுத்து ஆடம் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. 13, 14, 2, 5, 28 சொல்லி மொக்கையா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆடம் ஹவுஸ் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஆடக்கூடிய மிடில் ஆர்டர். லாஸ்ட் மேட்ச்ல பெருசா ஒரு மேல ஃப்ரெஷர் இல்லை. பட் இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவசரப்பட்டு தேவையில்லாம வந்து 13 ரன்லயே அவுட் ஆகி போயிட்டாரு சொல்லணும். ஆனா ட்ரை பண்ண நினைக்கிறவங்க, கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ண நினைக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் கெல்லி வந்து லாஸ்ட் மேட்ச் உள்ள எடுத்தாங்க. ஒரு 29 ரன் வந்து ஆவரேஜா ஆடினாரு. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு 25+ வந்து தாமஸ் கெல்லிட்டு வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து ஓவர்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளேயர், அதுக்கு அடுத்தபடியா சொல்லலாம், ஷார்ட்டுக்கு அடுத்தபடியா. ஸோ எல்லா 2 மேட்ச் கம்ப்ளீட்டா 4 ஓவர் போலிங் பண்றாரு. பிளஸ் ஆனா இவர் வந்து டெத்ல பவுல் பண்ண மாட்டாரு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா டெத்ல வந்து 1 ஓவர் வேணா பவுல் பண்ணுவாரு. முன்னாடியே வந்து ஓவர் வந்து கொடுத்துடுறாங்க. இந்த மேட்ச் வந்து 31 ரன் பிளஸ் 3 விக்கெட், 29 ரன் பிளஸ் 1 விக்கெட்,
19 ரன்னு, அடுத்து 1 ரன் பிளஸ் 2 விக்கெட். எப்படி பார்த்தாலும் பெஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருக்காரு. அடுத்து பேட்ஸ்லி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர் கிடையாது, விக்கெட் டேக்கிங் பவுலரும் கிடையாது. எப்பயாச்சும் பாத்தீங்கன்னா ரேரா தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அடுத்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமே ஆடுறது இல்லை, பேட்டிங் சான்ஸும் பெருசா கிடைக்கிறதும் கிடையாது. அடுத்து டோரங்டன் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து உள்ள வந்தாரு, 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ இவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலரா தான் இருப்பாரு. அதே மாதிரிதான் பையனே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். ஸோ கண்டிப்பா அவரும் வந்து பாத்தீங்கன்னா விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. லாஸ்ட் மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கனாலும் ஒரு 14 ரன் அடிச்சு எப்படியோ ஃபேண்டசி பாயிண்ட்ல வாங்கி கொடுத்தாரு. அடுத்து பாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது, எடுத்த அன்னைக்கு தான் ஏதாச்சும் ஒண்ணு உண்டு. ஸோ பாருங்க, ஏதாவது மொத்தத்துல பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல 2 மேட்ச் மட்டும் தான் விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. மற்றபடி பெருசா ஒன்றும் விக்கெட் எடுத்து கொடுக்கல. அதே மாதிரி டோரங்டனும் மிடில் வந்து நல்லா அட்டாக் பண்றாரு. பையனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்றாரு. இப்போ நமக்கு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் எம்பி ஆப்ஷன்ல 2 பிளேயர்ஸ், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓவர்டன். இந்த 2 பேரையுமே உங்களோட டீம்ஸ்ல வந்து கட்டாயமா நீங்க வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 2 பேருக்குமே அற்புதமான பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அதனால நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல ஆடக்கூடியது கிறிஸ்டின் வந்து நல்ல கரண்ட்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டோரங்டன் வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 பேருமே கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல உங்க டீம்ல ரிஸ்க் பிக்கா நீங்க சூஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பண்ணி பார்க்கலாம். அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஆடம் ஹவுஸ் வந்து நீங்க வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மற்றபடி நீங்க வேற யாரையுமே பெருசா போக்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா பெர்த்துக்கு அகைன்ஸ்டா ஆடுறதுனால நான் வந்து இந்த 5 பேரோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஷார்ட்டும் ஓவர்டன் எடுக்கலாம். இம்பார்ட்டன்ட் பிளேயர்ல வந்து கிறிஸ்லினும் டோரங்டனும் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து ரிஸ்க் பிக் ஆப்ஷன்ல வந்து ஆடம் கோஸ் வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பேருக்கு வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கொடுத்து பார்க்கலாம். நல்ல பெஸ்ட் ஆப்ஷன், ஷார்ட்டுக்கும் சரி ஓவர்டனுக்கும் சரி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நீங்க வந்து போகலாம். அதுக்கடுத்து பெர்த் டீம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் இப்போ வந்து ஸ்குவாட் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்பப்போ. அதையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. நான் அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல பாக்குறேன், ஸ்குவாட் விட்டதுக்கு அப்புறம் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு எதுவும் சேஞ்ச் இருக்கான்னு. ஸோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய ஜாக் ராவ்லியும் ஒயிட்மேன் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஸோ ஜாக் ராவ்லி பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச் மட்டும் 65 ரன் அடிச்சாரு. அடுத்த 2 மேட்சா பாத்தீங்கன்னா பெருசா ஒரு ஸ்கோர் பண்ணல. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சியா எல்லா மேட்சுமே ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். பட் இருந்தாலும் லாஸ்ட் 2 மேட்சா பெருசா ஸ்கோர் பண்ணல. அடுத்து சாம் ஒயிட்மேனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து 31 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அவரோட ஆவரேஜ் அவ்வளவுதான், ஒரு 20-25 அவ்வளவுதான் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. பட் யாருமே பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க சாம் ஒயிட்மேனுக்கு. அடுத்து ஆரன் ஹார்டி வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஏதாச்சும் ஒரு சில மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் யூஸ் பண்றாரு. பட் பேட்டிங் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு, ஒன் டவுனும் ஆடுறாரு. அடுத்து இங்கிலீஷும் பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு, பிளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்லயே பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு மினிமம் 2-3 கேட்ச் பிடிச்சி அதுல ஒரு 25 பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாரு. அதையும் நீங்க நோட் பண்ண வேண்டியதா இருக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஈவென்ட்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆனாரு. அதுக்கு நீ எல்லா மேட்சும் இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடுவாரான்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஈவென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே ஒரு 30-35 அந்த ஒரு 20-25 அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான பிளேயர். ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து கிளிக் ஆகும் 85 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டாருங்கிறதுனால எல்லா மேட்சுமே அப்படி ஸ்கோர் பண்ணிடுவாருன்னு கிடையாது. அடுத்து கோஹ்லிக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு, ஓப்பனிங்லாம் ஆனாரு, பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அவர்கிட்ட. பட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 7வது பவுலிங் ஆப்ஷன்ல தான் வராரு. அதனால அவருக்கு வந்து பெருசா அந்த ரோல் இருக்காது. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓவர் தான். லாஸ்ட் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் கொடுத்தாங்க. ஒருவேளை அந்த ஒரு ஓவர் கொடுக்கும்போது அந்த 6 பால்ல ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா வேணா எக்ஸ்ட்ரா 2வது ஓவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குமே தவிர மற்றபடி அந்த ஒரு ஓவரோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்த ஆகரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலரா இருப்பாரு. இந்த டீமுக்கு மெயின் ஸ்பின்னராகவும் இருக்கிறாரு. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரிச்சர்ட்சன், பெஹென்ட்ராஃப், டையி, மோரிஸ் இந்த 4 பவுலர்லுமே சூப்பரான பவுலர். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 பேருமே சூப்பரா விக்கெட் எடுத்திருக்காங்க. ரிச்சர்ட்சன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுக்கல, மீதி எல்லாருமே
விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. யாரையும் நீங்க வந்து இவரை எடுங்க, இவர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். 4 பேருமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா 4 பேருமே சூப்பரா இந்த சீரீஸ்ல வந்து பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 4 பேர் ஆச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5வது ஆரம் ஹார்டி, 6வது இங்கிலீஷ், 7வது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு கொஞ்சம் ரிஸ்கா போனா ஜாக் ராவ்லிக்கு போலாம். சேஃபா நிறைய லாஸ்ட் மேட்ச் 85 ரன் அடிச்சதுனால எல்லாருமே ஈவெண்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. லாஸ்ட் 2 மேட்சா பெருசா ஸ்கோர் பண்ணல. அதனால நம்ம வந்து ஜாக் ராவ்லியை வந்து 7வது ஆப்ஷன்ல வந்து நம்ம வந்து சூஸ் பண்றது பெஸ்டாவே இருக்கும். பட் 4 பவுலிங் ஆப்ஷனையும் பக்காவா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் சேம் டீமை வச்சுதான் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணோம். அதே டீம் தான் எடுத்து வந்திருக்கேன். எதுவும் சேஞ்சுனா நான் வந்து கண்டிப்பா சொல்லிடுறேன். இங்கிலீஷ், லின்னு, ஜாக் ராவ்லி, ஓவர்டன், ஹார்டி, ஷார்ட், பெஹன்ட்ராஃப், ரிச்சர்ட்சன், பைனே, அடுத்தது டொரங்டன், அடுத்தது ஆண்ட்ரூ டை. ஸோ கரெக்டா 11 பேர் எடுத்தாச்சு. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா எல்லாரோட கேப்டனும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் தான். ஸோ அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ சேஃபா போற எல்லாருமே சேஃப் ஷார்ட் தான் ட்ரை பண்ணுவாங்க. வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹார்டிக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஓவர்டனுக்குமே விசி ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா ஓவர்டன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறாரு. பிளஸ் ஒரு 15ல இருந்து 25 ரன் ஆனாலுமே ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரலாம். ஆரன் ஹார்டிக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா பெஹன்ட்ராஃப், ரிச்சர்ட்சன், டை, ஆகர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மோரிஸ், இந்த 4-5 பேரே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அட்டாக் பண்றதுனால பெருசா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்ல ஆரன் ஹார்டிக். ஸோ பேட்டிங் மட்டும்தான் இருக்கு. நீங்க பவுலிங்கும் இருக்கு நினைச்சு அவருக்கு வைஸ் கேப்டன் கொடுக்காங்க. அதுக்கு வந்து ஓவர்டன் கொடுத்தா சேஃபா இருக்கும். லாஸ்ட் மேட்ச் 2 பேருமே 53 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால நீங்க ஓவர்டனுக்கே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. அதனாலதான் இந்த 2 பேரையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ரிச்சர்ட்சனுக்கு போகலாம், பெஹன்ட்ராஃப்க்கு போகலாம், டைக்கு போகலாம். அந்த 3 பேருமே பெஸ்ட் விசில இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து 2 விக்கெட் 3 விக்கெட் கூட ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நண்பர் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். கண்டிப்பா எதுவும் சேஞ்ச் இருந்தா அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.